யோகா வித் சுகந்தி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் சுகந்தி, யோகா ட்ரைனர். இன்னைக்கு பெண்களுக்கு கை வலுவ அதிகப்படுத்துறதுக்கான ஒரு பயிற்சி தான் பார்க்க போறோம். பொதுவாவே நம்மளுக்கு தோணும், எனக்கு வந்து கால் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா கோர் வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. சில பேருக்கு கோர் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா கால் வீக்கா இருக்கும். சில பேருக்கு கை வீக்கா இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு தெரியும், நம்ம உடம்புல எந்த இடத்துல நம்மளுக்கு வலு நெறையா இருக்கு, வலு கம்மியா இருக்குங்கிறது தெரியும். ஸோ பெண்களுக்கு கைகள் வலுவா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா நெறைய அவங்க வீட்டு வேலை பண்றாங்க. அண்ட் பை ஏஜிங்லயுமே வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கை சதை வந்து தொங்குறது, பார்க்கறதுக்கு அழகா இல்லைங்கிறது விஷயம் இல்ல. அது வலு குறைஞ்சிருக்குங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ எப்ப வந்து மசில் வந்து வலுவிழக்குதோ, அப்போ அது கூட சேர்ந்து இருக்கிற எலும்பும் சேர்ந்து தான் வலுவிழக்கும். ஸோ நம்ப போன் ஸ்ட்ரென்த்த கன்ஃபார்ம் பண்ணணும்னா, மசில் ஸ்ட்ரென்த்த கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ப ஸ்ட்ரெங்தனிங் ஆக்டிவிட்டி பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு ஜிம்முக்கு போறதுக்கு விருப்பம் இல்ல, இல்ல ஜிம்முக்கு போறதுக்கு எனக்கு நேரம் இல்ல, அதுக்கு பணம் செலவழிக்க என்னால முடியாது அப்படிங்கிறவங்க, கண்டிப்பா வீட்லயே சின்ன எளிய பயிற்சிகள் பண்ணியே உங்களோட கைகள வந்து நீங்க பலப்படுத்திக்க முடியும். ஸோ ஸ்ட்ரெச் பேண்ட்ல லாங் பேண்ட். ஸ்ட்ரெச் பேண்ட்ல க்ளோஸ் பேண்டும் இருக்கும். ரப்பர் பேண்ட் மாதிரி. அத சொல்லல. இன்னைக்கு நான் இந்த லாங் பேண்ட் பத்தி தான் சொல்றேன். ஸோ இந்த பேண்ட் யூஸ் பண்ணி உங்களோட கைகள எப்படி பலப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். 5 எளிய பயிற்சிகள். ஸோ இந்த பேண்ட் வந்து நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். அத எப்படி நம்ம சரியா பயன்படுத்தி நம்மளோட கைகள வலுப்படுத்திக்கலாம்னு தான் பார்க்க போறோம். ஸோ முதல் பயிற்சி, இந்த இந்த பேண்ட்ல எக்ஸாக்ட்டா சென்டர் பாயிண்ட்ல ஒரு ஒயிட் லைன் போட்டிருக்கும். இல்லைன்னா கூட நீங்க மெஷர் பண்ணிக்கலாம். 2த்தையும் நாடா மாதிரி சேர்த்தீங்கன்னா, எது வந்து மையப்புள்ளியோ, அதுல ஒரு லைன் இருக்கும். ஸோ அந்த மையப்பகுதிய அடியில போட்டு, அது மேல உட்காந்துக்கிறீங்க. ஸோ நகராது இல்லையா? ஸோ அது மேல உட்காந்துக்கிறீங்க. ஓகே. ஸோ பேண்ட சைட்ல புடிக்கிறீங்க. ஃப்ரண்ட்ல இல்ல, சைட்ல புடிக்கிறீங்க. ஸோ புடிக்கும்போது ஒரு 1 அடி நீளத்துக்காவது பேண்ட் வெளியில தொங்கணும். அந்த மாதிரி புடிச்சுக்கிறீங்க. எல்லாருமே ஒரு 5 அடியிலேருந்து 5 1/2 அடி வரைக்கும் இருப்பாங்க இல்லையா? ஆவரேஜா. அந்த மாதிரி இருக்கிறப்போ, இந்த மாதிரி அவங்களோட கை நீளம் மேக்ஸிமம் இவ்வளோ தான் இருக்கும். ஸோ 1 அடி நீளத்துக்கு உங்களோட பேண்ட வெளியில விட்டுர்றீங்க 2 பக்கமும். ஓகே. கைகள் பக்கவாட்டுல இருக்கட்டும், ஃப்ரண்ட்ல இல்ல, பக்கவாட்டுல இருக்கு. உங்களோட ஷோல்டர் லைன்ல இருக்கு. ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரெச் ஆரம்பிக்கும்போது, மேல ஸ்ட்ரெச் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமா மேல ஸ்ட்ரெச் பண்றீங்க. கையோட முழு நீளத்துக்கு சைட்ல தூக்குறீங்க. வி ஷேப்ல. ஸ்லோவா பேக்ல வரீங்க. ஸோ பயிற்சி பண்ணும்போதே கையோட எந்த இடத்துல உங்களுக்கு டைட் ஆகுது, டஃப்னஸ் தெரியுதுன்னு உணர்ந்துட்டே பண்ணுங்க. ஸோ இத நீங்க தூக்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு நல்லாவே டைட்னஸ் தெரியும், டஃப்னஸும் இருக்கும். ஓகே. கழுத்த இருக்கக்கூடாது. லிப் பிரீதிங் பண்ணிட்டே பண்ணுங்க. இன்ஹேல் த்ரூ த நோஸ், எக்ஸேல் த்ரூ த மவுத். ரெண்டு பக்கமும் சமமா தான் இருக்கணும் ஸ்ட்ரெச். பொதுவா நம்மளுக்கு இடது கைய கம்பேர் பண்ணும்போது, வலது கையில நெறைய வேலை செஞ்சு, சைஸுமே நீங்க மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களோட லெஃப்ட்ட விட ரைட் வந்து கொஞ்சமா கூட இருக்கும் அளவு. ஏன்னா, அது நெறைய வலது கையில வேலை செஞ்சு, இந்த மசில விட இந்த மசில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ, அதனால இந்த கையில அதிகமா ஸ்ட்ரெச் பண்றது, இந்த கையில கம்மியா ஸ்ட்ரெச் பண்றது, அந்த மாரி இருக்கக்கூடாது. ஈவனா தான் ஸ்ட்ரெச் பண்ணணும். ஈவனா தான் ஸ்ட்ரெச் பண்ணணும். இத வந்து கவுண்ட் வச்சுக்கோங்க. 5 தடவ பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஸோ பண்ணதுனால ஒரு ஸ்ட்ரெயின் நெக்லயோ, ஷோல்டர்லயோ இருந்ததுன்னா, இப்படி லைட்டா ரொட்டேட் பண்ணுங்க 2, 3 தடவ. நெக்க ரொட்டேட் பண்ணணும்னா பண்ணுங்க. திரும்பவும் ஆரம்பிச்சுடுங்க. ரொம்ப நேரம் பிரேக் விட வேண்டாம். திரும்பவும் ஆரம்பிச்சுடுறீங்க. அது மாதிரி 5 தடவ இன்ட்டு திருப்பியும் 5 தடவ. அப்ப 25 டைம்ஸ் பண்ண மாதிரி ஆச்சு. இல்ல நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சிம்பிளாவே ஸ்டார்ட் பண்றேன்னா, ஒரு ஆக்டிவிட்டிய 10 தடவ பண்ணீங்கன்னா போதும். அது உங்களுக்கு நல்ல சுலபமா வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, அதோட பெனிஃபிட்ஸ நீங்க பார்த்ததுக்கு அப்புறமா, நீங்களே அதோட கவுண்ட்ட அதிகப்படுத்திப்பீங்க. ஓகே. 2வது ஆக்டிவிட்டி, நல்ல கால நீட்டி தண்டாசனால உட்காந்துக்கிறீங்க. பேண்டோட மையப்பகுதிய உங்க கால்ல மாட்டிக்கிறீங்க. கால்ல மாட்டிக்கிறீங்க. நீங்க நிமிர்ந்து உட்கார வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்படி கூன் போடக்கூடாது. நிமிர்ந்து உட்காரணும். ஸோ நிமிர்ந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா மொத்தமா பின்னாடி சாயணும். ஸோ நீங்க நிமிர்ந்த முதுக மொத்தமா பின்னாடி சாய்க்கிறதுக்கும், கூன் போட்டு பின்னாடி போறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஸோ கூன் போடக்கூடாது. முதுகு நேரா இருக்கணும்.
ஆனால் நீங்கள் பின்னாடி சாஞ்சிருக்கணும். இப்படி இருக்கணும் பாடி. ஓகே. ஸோ இப்போ ஒரு அடி கால்லேருந்து ஒரு அடி நீளத்துக்கு உங்களோட பேண்டை பிடிச்சிக்கிறீங்க. ஸ்டார்ட் பண்ணும்போதே கை நீளமாக இருக்குது, காலை நீட்டியிருக்கீங்க, முதுகு சாஞ்சிருக்கு, ஆனால் கூன் போடலை, முதுகை நேராக வச்சு சாய்ச்சிருக்கீங்க. ஓகே. ஸோ இப்போ பேண்டை கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி இழுக்கிறீங்க. எல்போ இந்த அளவுக்கு பின்னாடி போகணும். உங்கள் ஷோல்டர்லேருந்து ஒரு அடிக்காவது எல்போ பின்னாடி போகணும். ஸ்லோவாக விடுறீங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்கள் உள்ளங்கை எந்த திசையை நோக்கி இருக்குங்கிறது வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ அதை பொறுத்து டார்கெட் ஆகிற மசில் கையில் வேறுபடும். ஸோ உள்ளங்கை கீழே பார்த்த மாதிரி பிடிச்சி இழுத்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரெச் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டார்கெட் ஆகிற மசில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரி பிடிக்கிறீங்க அப்படின்னா டார்கெட் ஆகிற மசில் டிஃபர் ஆகும். ஓகே. ஸோ உள்ளங்கை கீழே பார்த்த மாதிரி 10 தடவை, உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரி 10 தடவை பண்ணுறீங்க. ஸோ காமன் மிஸ்டேக் என்னென்னா, பேண்டை இழுக்கும் போது பின்னாடி சாயிறது, பேண்டை விடும்போது முன்னாடி வர்றது. அதை பண்ணாதீங்க. இப்படி ஆரம்பிச்சிங்க இல்லையா, கடைசி வரைக்கும் முதுகு இப்படி தான் இருக்கணும். கை மட்டும்தான் பின்னாடி வரணும், ஸ்ட்ரெச் பண்ணி, அதுக்கப்புறம் கை மட்டும்தான் விடணும். இப்படி சடனாக விடுறது அது மாதிரி பண்ணாதீங்க. இன்ச் பை இன்ச்சாக இழுக்கிறீங்க, அந்த மசில் டென்ஷனை ஃபீல் பண்ணுறீங்க, இன்ச் பை இன்ச்சாக விடுறீங்க. ஓகே. ஸோ நானும் பண்ணுறேன்னு காப்பி பண்ணாமல் எப்படி பண்ணணும், எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, எவ்வளோ கவுண்ட் பண்ணணும், அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது அதோட பலன் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். 3வது பயிற்சி, படுத்துக்கிறீங்க. இந்த பேண்டோட சென்டர் பாயிண்ட்டை உங்கள் காலில் மாட்டிக்கிறீங்க. காலை டேபிள் டாப்பில் எல் ஷேப்பில் வச்சுக்கிறீங்க. அது இம்பார்ட்டண்ட். பர்ஃபெக்டாக எல் ஷேப்பில் தான் இருக்கணும் டேபிள் டாப்பில். பேண்டோட எட்ஜை பிடிச்சிக்கிறீங்க. பிடிக்கும்போது உங்களோட கைகள் நீளமாக இருக்குது, கை மடக்கில் கை நீளமாக இருக்குது, ஷோல்டருக்கு நேராக. ஓகே. காலை அசைக்கக்கூடாது, உங்கள் கைகள் தான் பின்னாடி போகணும். கையை கொண்டு போய் தரையில் நீட்டமாக வைக்கிற வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் மேலே கொண்டு வந்துடுறீங்க. சப்போஸ் உங்களுக்கு இது வந்து டென்ஷன் கம்மியாக இருக்குது, அவ்வளோ டஃப்பாக இல்லை இந்த ஆக்டிவிட்டி அப்படின்னு நினச்சிங்கன்னா கால்களை நீட்டிக்கோங்க. இப்போ இழுங்க, ஸ்ட்ரெச் அதிகமாக இருக்கும். கை முழு நீளத்துக்கு பின்னாடி போகணும். மெல்லமாக கொண்டு வரணும். கொண்டு வரும்போது கை ஷோல்டர் கிட்ட தான் வரணும், ஃப்ரண்ட்டில் போகக்கூடாது. லிப் ப்ரீதிங் பண்ணுங்க. திருப்பியும் ஷோல்டருக்கு நேராக கை கொண்டு வந்துடுறீங்க. கால் ஆடக்கூடாது. இதையும் நீங்கள் 5 தடவை பண்ணிட்டு பிரேக் எடுத்துட்டு திருப்பி 5 தடவைன்னு 3 செட்ஸ் இல்லாட்டி 5 செட்ஸ் பண்ணலாம், உள்ளங்கை வரைக்கும். ஸோ ஷோல்டர்லேருந்து எல்போ வரைக்கும் இருக்கிற அப்பர் ஆர்மை நீங்கள் மூவ் பண்ணக்கூடாது. 4 ஆர்மை மட்டும் மூவ் பண்ணுறீங்க, இறக்குறீங்க. எல்போ இங்கே இருக்கட்டும். 4 ஆர்மை மட்டும் மடக்குறீங்க, ரிலீஸ் பண்ணுறீங்க. ஸோ ஒரு அடிக்கு பேண்டை வெளியில் விட்டுடுறீங்க. எல்போ உடம்போடு இருக்கட்டும். ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க, ஷோல்டர் கிட்ட வரீங்க, திருப்பி போகிறீங்க. கழுத்து நேராக இருக்கட்டும், ஷோல்டர் நல்லா ஓப்பனாக இருக்கட்டும். இப்படி குறுக்காதீங்க, ஷோல்டர் நல்லா ஓப்பனாக வைங்க. இதெல்லாம் பண்ணால் நம்ம வந்து என்ன ஜிம் பாடி மாதிரி ஆகிட போகிறோமா அப்படின்னா, ஜிம் பாடி மாதிரி தோற்றத்தில் வர்றது நம்மளோட இலக்கு கிடையாது. உங்களோட உடம்பு வலுவாகிறது நீங்கள் ஃபீல் பண்ணணும், பண்ண முடியாத வேலைகள் பண்ண முடியணும். அப்படியே பண்ணும்போதும் உங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. உங்களோட போன் ஸ்ட்ரென்த்தும் மசில் ஸ்ட்ரென்த்தும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். பார்க்கறதுக்கு நம்ம ஜிம் பாடியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ 5வது பயிற்சி அதே பொசிஷன் தான். பேண்டோட சென்டர் பாயிண்ட்டை நீங்கள் பின்னாடி இருக்கிற காலுக்கு அடியில் வச்சுக்கிறீங்க, கால் விரலுக்கு அடியில் வச்சுக்கிறீங்க. ஸோ இப்போ பேண்டை கேட்ச் பண்ணும்போது எல்போஸ் பாயிண்ட் டு த சீலிங்காக பிடிச்சிக்கணும். இப்படி பிடிக்கணும். 2 எல்போஸும் மேலே பார்த்த மாதிரி இருக்கு, உள்ளங்கை ஒன்றை பார்த்த மாதிரி இருக்கு. இப்போ ஸ்ட்ரெச் பண்ணி கையோட ஃபுல் லெங்க்த்துக்கு மேலே ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸ்லோவாக தான் விடணும், ஸ்லோவாக தான் ஸ்ட்ரெச் பண்ணணும். மேலே ஸ்ட்ரெச் பண்ணும்போது கழுத்தை டவுன் பண்ணக்கூடாது,
கழுத்து நேராக தான் இருக்கணும். ஸோ இதையும் நீங்கள் ஒரு செட்டில் 5ன்னு சொல்லி 3 செட்ஸ் பண்ணலாம். இந்த ஸ்ட்ரெச் பேண்ட் ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது. ஸோ இந்த ஸ்ட்ரெச் பேண்ட்டுக்கான ப்ரொமோஷனும் இந்த கிடையாது, இந்த வீடியோ கிடையாது. ஸோ இந்த ஸ்ட்ரெச் பேண்ட் லைஃப் டைம் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஒரு தடவை செலவு பண்ணிங்கன்னா. எங்கள் வீட்டில் இதுக்கெல்லாம் செலவு பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க அப்படின்னா, எனிவே நீங்கள் ஜிம்முக்கு போகிறதுக்கு செலவு பண்ணல, சின்ன பேண்ட் வாங்கி தான் நீங்கள் லைஃப் டைம் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ வீட்டில் எப்போ வந்து ஒரு பொருளை வாங்க வேண்டான்னு லேடிஸை திட்டுவாங்க இல்லை குறை சொல்லுவாங்க அப்படின்னா, பொருளை வாங்கி அதை நீங்கள் பயன்படுத்தலைன்னா கண்டிப்பாக திட்டுவாங்க இல்லையா? ஸோ நீங்கள் எந்த பொருளை வாங்குறீங்களோ அதை நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கீங்கன்னா, பயன்படுத்துறீங்க, அதனால நீங்களும் பலன் அடையிறீங்க அப்படின்னா, யாரும் இதை ஏன் வாங்கணும்னு கேட்க போகிறது கிடையாது. வாங்குறது அது யூஸ் ஆகாம ஒரு மூலையில கிடக்குன்னா, கண்டிப்பா நீ எது வாங்கினாலும் அதை யூஸ் பண்ண மாட்ட, நீ எது வாங்கினாலும் அது வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லத்தான் செய்வாங்க. ஸோ உங்களோட உடம்ப நீங்க வலுவா வச்சுக்கணுங்கிறது உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா உங்க மைண்ட்ல இருக்கு அப்படின்னா, நீங்க தாராளமா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்க செலவு பண்ணி வாங்கி வச்சுட்டு அதை நீங்க லைஃப் டைம் யூஸ் பண்ணலாம். ஸோ பெண்களோட கை வலிமைக்கு சிம்பிளான 5 மூமெண்ட் பார்த்தோம். ஸ்ட்ரெச் பேண்டை யூஸ் பண்ணி இதை நீங்க டெய்லியும் பண்ணுங்க. உங்களோட கைகளை வலுவாக்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.